ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ திவானியா க்ளீன் பண்ண வந்தேன். டீ காஃபிக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதை போய் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ஏன்டா உடனே ஏன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, திவானியாவில் ஸ்வீட்ஸ் வந்திருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஸ்வீட்ஸ் வந்திருக்கு. நேற்று வந்தது இது ஸ்வீட்ஸ் பாருங்கள். வெரைட்டியாக வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 வெரைட்டி. ஆக்சுவலாக 9 வெரைட்டியில் 2 சேமு, மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 9 வெரைட்டி ஸ்வீட்ஸ். ஸோ இது ஸ்வீட்ஸ் வந்திருக்கு. நிறைய சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பீஸ் தான் கம்மியாக இருக்குது. இது ஒரு இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சாயங்காலம் ரூமுக்கு வந்துடும். எடுத்துகிட்டு போக சொல்லிவிடுவாங்க. ஏன்னா 1-2 நாளைக்கு மேலே இவங்க சாப்பிட மாட்டாங்க. இங்கேயே கூட வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கே ஆல்மோஸ்ட் சாப்பிட்றவங்க இன்றைக்கி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ரூமுக்கு அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்வீட்ஸ் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இப்போயே வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய வேலையை ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுறேன். சேம் டிஃபன் தான், குபூஸு டெய்லி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கணுமான்ட்டு தெரியல. டெய்லி நான் சாப்பிட்றது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெய்லியும் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கான ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா 2:30 ஆகுது. 48 டிகிரி அவுட் சைட் டெம்பரேச்சர். இதுதான் அந்த ஃபர்வானியா இடம். இப்போ நான் கூப்பிட்டு வந்திருக்கிற இடம். முதலாளி அம்மா உள்ளார போயிருக்காங்க. உள்ளார போயிட்டு கையெழுத்து போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எதனால் வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ அது என்னது எடிட்லாம் பண்ணிவிட்டு சேவ் ஆகிட்டு இருந்தது. அதனால் வீடியோ எடுக்க முடியல வீட்டிலேருந்து கிளம்புறப்ப. சரி, அதான் இப்போ ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு போகணும். இன்னும் சாப்பிடல. வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் குளிச்சுட்டு சாப்பிடல இன்னும். ஸோ இப்போ டியூட்டி முடிச்சுட்டு போய் தான் சாப்பிட்ணும். மணி 2:45 வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். டியூட்டி வேறு எதுவும் வருதா அப்படின்றத பார்ப்போம். என்ன சமையல் அப்படின்றத வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வேறு என்ன நியூஸு பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே மேடம் வந்துட்டாங்க கையெழுத்து போட்டு. அதனால அப்படியே கிளம்பியாச்சு. என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கான நியூஸ் என்னன்னு தான். இன்னும் ஹவுஸ் ஃபேமிலி விசா பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் 800 தினார் சம்பளம் இருக்கணும். ஆனால் டிகிரி ஹோல்டராக இருக்கணும். டிகிரி ஹோல்டராக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியை இங்கே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ கொஞ்சம் தளர்வு கொடுத்து டிகிரி இல்லாதவங்களும் 800 தினார் சம்பளம் இருந்தால் போதும், அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம். அதுலேயும் என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைங்க 14 வயசுக்குள்ளார இருக்கணும். 14 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. 14 வயசுக்குள்ளார குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு வரலாம். 14 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வர முடியாது. இந்த ஃபேமிலி விசா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பல பேருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ இது ஒரு நியூஸு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக நம்மளுடைய குவைத் தினார் இந்தியன் மதிப்பில் இந்தியா மதிப்பு ரேட் இங்கே அதிகமாகிட்டு இருக்குது. அதாவது குவைத் தினாரோட மதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. எதனாலன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு எண்ணெய் கிணறு வேறு கண்டுபிடிச்சிருக்காங்க குவைத்தில். எண்ணெய் வளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது குவைத்தில். நம்மளுடைய கரன்சி ரேட் பார்த்திங்க அப்படின்னா 273 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 270, 71, 272 இந்த மாதிரி இருந்தது. 73, 74 வரைக்கும் வருன்ற மாதிரி அந்த அளவுக்கு குவைத் தினாரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்மளுடைய பைசா இந்தியா மதிப்புக்கு நம்மளுடைய பைசா இங்கேருந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. 1 ரூபா 2 ரூபா அதிகமாக கிடைக்குது. சந்தோஷமானு கேட்டால் சந்தோஷம் கிடையாது. எதனால் அப்படின்னா, நம்ம இங்கே 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதே அப்படின்னு சந்தோஷப்படுறோம். அதே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு. நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. நேற்று நைட்டு
ஒரு நியூஸு கரண்ட் பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. யூனிட்டுக்கு 4% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரேட் வந்து 4% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம இப்போ ஆல்ரெடி கட்டிகிட்டு இருந்ததே கொஞ்சம் அதிகம்தான். இப்போ இன்னொரு 4% அதிகமாக கட்டணும். நம்ம வர வேண்டிய பில்லில் ஒரு 4% இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுவோம். ஸோ நம்ம இங்கே எவ்வளோ ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து யோசித்து சம்பாதிச்சு நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அப்படியே பின்னாடி பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சிவகார்த்திகேயன் படத்தில். நான் இங்கேருந்து ₹10 எடுத்தேன்னா பின்னாடி என் பாக்கெட்லேருந்து ₹20 எடுக்கிறான்டா அப்படின்ட்டு அந்த நிலமை தான் இருக்குது. நம்ம ஒரு ₹10 சம்பாதிச்சோன்னா நம்மகிட்டேருந்து இப்போ ₹20 பிடுங்கிறதுக்கு தான் இருக்காங்க. ஸோ விலைவாசிலாம் ஏறி போச்சு. இன்றைக்கி வீட்டில் சொல்கிறாங்க தக்காளி கிலோ ₹80 விற்கிது அப்படின்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரேட்டுன்ட்டு. எல்லா இடத்துலையுமே ரேட்டு மாறும். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ ₹80 விற்கிது தக்காளி. ஸோ விலைவாசி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம ஃப்ரீயாக வாங்கிட்டு வருவோம். இப்போ பதார்த்தம் வாங்கணுன்னா ஃப்ரீயாக கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குவோம், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். அதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்கணும், ₹1 ₹2. நான் கடைசியாக வரப்போ ₹5 இருந்தது. இப்போ ₹5க்கும் கிடையாது, ₹10க்கும் கிடையாது. வாங்கினா கத்தையாக வாங்கு, கத்தை ₹40 ₹60 விற்கிதான். அந்த அளவுக்கு வந்து விலைவாசி ஏறி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது, இங்கே ₹1 சம்பாதிக்கிறது நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம யோசித்து சம்பாதிக்கிறோம். நம்ம செலவு பண்ணாமல் கூட வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அதுவே அங்கே வந்து பத்தாத நிலைமைக்கு விலைவாசி ஏறிக்கிட்டு போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய ரெகுலர் டியூட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் முதலாளி அம்மாவை கூப்பிட்டு போய் விட்டுட்டு சாப்பிட்டுட்டேன். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு. நேற்று நைட்டு வச்சுருந்த சிக்கன் குழம்பு தான் இருந்தது, அதே நான் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் தான், அதே தான் சாப்பிட்டேன், எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து போய் இறங்குறப்பே வந்து முதலாளி அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நான் 4:30க்கு வந்து நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு. வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே அதாவது இப்போ நான் ஓட்டிகிட்டு வந்த ஜிஎம்சி வண்டி இல்லையா, அது வந்து பசங்க போயிட்டாங்க. வண்டிக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து ஓனரோட வண்டி வாங்கித்தரேன், நீ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. அதுதான் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஷ்ரீஃப்ன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். மிஷ்ரீஃபில் ஒரு வேலையாக வந்திருக்காங்க, அதனால எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு இங்கே தான் வெயிட்டிங்கு. வெயில் பாருங்கள், கரெக்டாக வெயிலுக்கு நேர் வெயிலில் வந்து நிற்க வச்சிட்டாங்க. நிற்க வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசுகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் பேசினேன். இப்போ அனல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஃபோனு ஹீட் ஆகிடுச்சு, டெம்பரேச்சர் அதிகமாக காட்டுச்சு ஃபோனு. அதனால் வந்து கொஞ்சம் ஏசி போடலாமே அப்படின்ட்டு ஏசி போட்டு வச்சுருக்கேன். ஃபோனு சூடாகிடுச்சு. இந்த வண்டி பாருங்கள், 2,11,688 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இங்கே வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோமீட்டர் வந்து அதிகமாக ஓடும், வண்டி ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற வண்டிங்க எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற வண்டிங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் வரும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் போச்சு அப்படின்னா 250 தினாரு, 100 தினாரு, 110 தினாரு, 100லேருந்து 200 தினார், 250 தினார் வந்து சர்வீஸ் வந்துடும். நார்மலாக ஆயில் சேஞ்செலாம் போச்சு அப்படின்னா 100 தினார் வந்துடும் சர்வீஸு. மெயின் சர்வீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போச்சு அப்படின்னா 200-250 தினார் கிட்ட பில்லு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு காசு கொடுத்து சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது நம்மளை 2 மாதம் சம்பளம் கொடுத்து சர்வீஸ் பண்ணி வந்துடும் வண்டி. ஸோ வண்டியும் அந்தளவுக்கு ஓட்டம் இருக்கும். இங்கே வண்டி மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம கழுவுறோம், டெய்லி வண்டியை கழுவுறோம், அது மட்டும்தான். மற்றபடி வந்து கடையில் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுறது, இந்த சேஞ்சு அந்த சேஞ்சு, அக்சசரிஸ் போடுறேன், இந்த சைடு இதெல்லாம் போடுறேன் அப்படின்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வண்டி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிராண்டடாக வந்து வண்டி வாங்கி வைப்பாங்க, நல்லா காசு போட்டு வாங்கி வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய வாங்குவாங்களே தவிர சர்வீசஸ் வந்து ரொம்ப கம்மி. இங்கே சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்கக்கிட்ட இருக்க சின்ன வண்டி எல்லாமே வெறும் ஆயில் சர்வீஸும் ஃபில்ட்ரு மட்டும்தான் மாற்றிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். நான் நம்ம ஃபோர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி போயிட்டு ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் பார்க்க மாட்டாங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபில்ட்ரு மாற்றிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். வேறு எந்த கம்ப்ளைண்ட் மேஜராக வந்துச்சுன்னா மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏசியில் சுத்தமாக வந்து சில்னஸ் வரல அப்படின்னா அது கேஸ் ஏற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் சர்வீஸ் பண்ணுவாங்களே தவிர
பீரியாடிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஊரில் போனால் இதை மாற்றணும் சார், அதை மாற்றணும் சார், பிரேக்கு போயிடுச்சு சார், அது போயிடுச்சு சார், இது போயிடுச்சு சார். ஃபோர்ட்லலாம் பிரேக்கு போய் எவ்வளோ தேஞ்சிட்ருக்குன்னு நான் நினச்சி பார்க்குறேன். அந்த அளவுக்கு தேஞ்சிருக்கும் ஃபோர்டில் நான் யூஸ் பண்ணுற வண்டியில். ஏன்னா வந்து க்ரிப்பு இருக்கும், ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது பிரேக்கு. ஸோ அப்படி தான் இங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க வண்டியை, இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே. இவங்க வண்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இவங்க யூஸ் பண்ணுற வண்டிங்க எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து பக்காவாக இருக்கும். நம்ம செப்பரேட்டாக இருக்கும் பாருங்கள், இவங்க யூஸ் பண்ணாத வண்டி, அந்த வண்டி எல்லாமே வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மிஷ்ரீஃப் தான், அதாவது எங்கள் வீட்டு பையன் இங்கே தான் காலேஜ் படிக்கிறான். மிஷ்ரீஃபில் வந்து மிஷ்ரீஃபில் நான் வந்திருப்பேன், என் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. காலேஜ் பேர் கூட மறந்துட்டேன் பாருங்கள். அதுக்குள்ளே ஆஸ்திரேலியன் காலேஜா இல்லை வேறு ஏதோ ஒரு காலேஜ் பேர், அதை மறந்துட்டேன். காலேஜ் பேரே மறந்துட்டேன். இப்போ நான் வந்து பிளாக் 1 இருக்கேன். காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் 3 ஆண்டர் இருக்குது காலேஜ். ஸோ இங்கே தான் வெயிட்டிங்கு. ஸோ இந்த டியூட்டி முடிஞ்சுட்டு அடுத்தது என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது எங்கே போகிறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். மிஷ்ரீஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். 7 மணிக்கு வந்து இதுலேருந்து தோட்டத்து வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து வெளியிலேருந்து வந்திருக்கு. சாப்பாடு வந்து இது மட்டன் சாப்பாடு வந்திருக்கு. ஸோ அதை வந்து காமிக்கிறேன். அவங்களாம் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். மணி வந்து 9 ஆகுது. மணி 9 இப்போ. ஸோ அடுத்தது அந்த இடத்துல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டே-டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்பாடு தான் வந்துச்சு மத்தாம்லேருந்து, அதாவது ஹோட்டல்லேருந்து வந்திருக்கு. அப்படியே ஒரு ஆட்டு தலையை வச்சு அது ஃபுல்லாக உடம்பு நல்லா பெருசாக இருந்துச்சு. இது ஒரு சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு சாப்பாடு வந்துச்சு, யாருமே சாப்பிடல, அப்படியே இருக்குது ஃபுல் தட்டு அப்படியே. ஸோ அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். உட்காரலாம். யா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். ஏதோ மோர் வச்சுருப்பாங்க, பெப்சி வச்சுருப்பாங்க, தண்ணி பாட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. யாரெல்லாம் सुपर है दादा। ये खाना का नाम क्या बोलेंगे? लहाम मजबूस। लहाम मजबूस।